ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த அல்கோ சாஃப்ட்வேரில் எப்படி ஜீரோதா கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசர் அல்கோ செட்டப் போய்க்கோங்க. போயிட்டு நீங்கள் ஜீரோதா செலக்ட் பண்ணுங்கள். ஜீரோதா செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஜீரோதாவோட கிளைண்ட் ஐடி ஜீரோதா பாஸ்வேர்டு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஓடிபி ஏபிஐக்கு ஏபிஐ சீக்ரெட் கீ வேணும். ஸோ இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஜீரோதா டிஓடிபிக்கு வந்து ஜீரோதா கைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. கைட்டில் லாகின் பண்ணிவிட்டு ரைட் டாப்பில் வந்து கிளைண்ட் கோட் இருக்குல்ல, அதுக்கு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, அதுக்கு கிளிக் பண்ணுங்க. அது கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து எனேபிள் எக்ஸ்டர்னல் டிஓடிபி இருக்குல்ல, இதை கொடுங்க. ஸோ இதை கொடுக்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து மெயில் ஓடிபி போகும். ஸோ மெயில் ஓடிபி என்ட்ரு பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே உங்களுக்கு பார் கோட் காட்டுது இல்லையா? ஸோ இப்போ இந்த பார் கோடை வந்து நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் ஆர் கூகுள் ஆத்தென்டிகேட்டரில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து அல்கோக்கு ப்ரொவைட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த காப்பி இருக்கு இல்லையா? ஸோ இதை கொடுத்துங்க. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆகும். இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 2-3 மொபைலில் நீங்கள் வந்து இந்த டிஓடிபியை கான்ஃபிகர் பண்ண போறீங்க அப்படின்னாலுமே இதை காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்து மேனுவலாக வந்து இதை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ மேனுவல் கான்ஃபிகரேஷன் எப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன், ஃபைனலாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஏபிஐ கீயும் ஏபிஐ சீக்ரெட் கீயும் வேணும். ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து இதை மொதல் ஆக்டிவேட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து 6 டிஜிட் டிஓடிபி நம்பர் வேணும் இல்லையா? ஸோ மொதல் அதை கான்ஃபிகர் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ ஆண்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வரும். ஓகேங்களா? இதை வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்து ஃபர்தராக என்னென்னா ஆத்தென்டிகேட்டரில் இந்த ஆட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கு பாருங்கள். அது மாதிரி இந்த ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதர்வைஸ் இந்த மேலே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள், ஸோ இந்த 2 இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா? இதில் வந்து அதர் அக்கௌண்ட்ஸ் அப்படி இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார் கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வரும் இந்த மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் அந்த பார் கோடில் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் என்ட்ரி பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இந்த இந்த ஓடிபி கோடை வச்சு, இந்த டிஓடிபி கோடை வச்சு நீங்கள் மல்டிபிள் மொபைல்ஸில் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த என்டர் மேனுவல்னு இருக்கு இல்லையா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இல்லை இந்த கோடை வந்து நீங்கள் வந்து அல்கோ ட்ரேடுக்கு கொடுக்க போகிறீங்க, அந்த அந்த சினாரியோலையுமே நீங்கள் வந்து இந்த இது கொடுத்துக்கோங்க. என்டர் கோட் மேனுவல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா? இதில் வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களோட பேர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன்ல வந்து நம்ம டிஓடிபி காப்பி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபினிஷ் பட்டன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும். நான் வந்து இங்கே வந்து ஜீரோதா மணின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பேரில் ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த 6 டிஜிட் நம்பர் ஷோ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இந்த நம்பரை தான் நீங்கள் எடுத்து உங்களோட ஜீரோதா ஆப் வந்து நெக்ஸ்ட் லாகின் பண்ணுறப்ப இந்த கோடை அந்த டிஓடிபியோட பாக்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின். 6 டிஜிட் நம்பர் கொடுக்கும். இங்கே வந்து பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. ஓகேங்களா? டிஓடிபி வந்து இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஓடிபி தான் கேட்கும். ஓகேவா? ஸோ அந்த நீங்கள் வந்து 6 டிஜிட் டிஓடிபி கொடுத்தீங்கன்னா ஃபர்தர் லாகின் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ லாகின் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ டிஓடிபி நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு டிஓடிபி கிடச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏபிஐக்கும் ஏபிஐ சீக்ரெட் கீ வேணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்து குரோம் ப்ரௌசர் போயிருக்காங்க. அதில் போயிட்டு டெவலப்பர்ஸ் கைட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் வரும். வந்து ஆல்ரெடி கைட் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிரும். அப்படி இல்லைன்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி இது வந்து கைட்டோட யூசர் பாஸ்வேர்டு தான். நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுவீங்களே ஜீரோதாவில், அந்த சேம் பாஸ்வேர்டு தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து லாகின் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆப் புதுசாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும். கிரியேட் ஆப் போய்க்கோங்க. இதில் வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. பர்சனலில் போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆப் நேம் வந்து நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், மணி டெஸ்ட்டுன்னு. இதில் வந்து ஜீரோதா கிளைண்ட் ஐடி வந்து உங்களோட கிளைண்ட் ஐடி கொடுக்கணும். ஓகேங்களா? ஜீரோதா கிளைண்ட் ஐடி. ஓகே, ஐகான் தேவையில்லை. ஸோ இதில் வந்து ரீடைரக்ட் யூஆர்எல்ல வந்து நீங்கள் வந்து லோக்கலில் தானே ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த யூஆர்எல் கொடுத்துக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ரீடைரக்ட் யூஆர்எல் இருக்குது, நீங்கள் எதுவும் சைட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சைட்டோட இது கொடுத்துக்கலாம். ஓகேனா? நான் இப்போ வந்து லோக்கல்குரிய யூஆர்எல் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு டெஸ்ட் கொடுங்க. நான் ஓகே, ஸோ இதை இப்போ நம்ம கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கிரியேட் கொடுக்குறோம். ஸோ கிரியேட் கொடுத்தா உங்களுக்கு வந்து ஒரு ஆப் கிரியேட் ஆகிருக்கு இல்லையா? எஸ். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏபிஐ கீ கிடச்சிருக்கும். இது வந்து சீக்ரெட் கீ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான், இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபர்தராக டோக்கன் ஜென்ரேட் பண்ண. ஸோ ஜீரோதாவில் அல்கோ ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டோக்கன் ஜென்ரேட் பண்ண முடியும்.
வந்து ஏபிஐ கீ ஜென்ரேட் ஆயிடுச்சு இல்லையா, அந்த ஏபிஐ கீயை காப்பி பண்ணி நம்மளோட சைட்டில் போட்டுருங்க. ஏபிஐ கீழே போடுங்க. இதில் வந்து ஏபிஐ சீக்ரெட் கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு டிஓடிபி ஒன்று ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த டிஓடிபியை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிடுவோம். ஓகேவா. ஸோ இதில் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்னா, இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் 3000 தான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரு. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் கால் வந்து இப்போ 3000 ஆல்ரெடி அவர் வந்து 3000 லாஸ்ட்டில் இருக்காரு அப்படின்னா நெக்ஸ்ட் கால் வந்து அவருக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து வேணும்னா அதை எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. சேவ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த டீடைல்ஸ் ஃபுல்லாமே சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்தராக நம்ம டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறப்ப இந்த டீடைல்ஸை வச்சு அது வந்து டோக்கன் ஜென்ரேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் யூசருக்கு வந்து இந்த யூசருக்கும் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த கால்பேக் அல்கோ கால்பேக் இருக்கு இல்லையா, இதுலையுமே எண்ணெயை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2FA இருக்குல்ல, இதுலையுமே எண்ணெயை கொடுத்துக்கோங்க. இங்கேயுமே எண்ணெயை கொடுத்துக்கோங்க. இதில் எந்த இதுவுமே ஜீரோதாக்கு என்ட்ரி பண்ண தேவையில்லை. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பண்ணது எல்லாமே நியூ யூசர்ஸ் ஆட் பண்ணுறது. ஓகேங்களா. ஓகே. ஸோ நீங்கள் சேவ் பண்ணதும் டீடைல்ஸ் வந்து எங்கே இருக்கும்னா அட்மின் அல்கோ செட்டப்ஸில் இருக்கும். ஓகேவா. இந்த நான் சேவ் பண்ண டேட்டா எங்கே இருக்குது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இந்த ரெக்கார்ட் நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து டோக்கன் ஜெனரேட் பண்ணணும் இல்லையா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஆட்டோ லாகின் பேஜ் வரும். இது வந்து டெய்லி பேசிஸில் 9 o'clock ரன் ஆகும். இந்த 9 o'clock என்னென்னா நம்ம வந்து இந்த லாகின் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ லாகின் எல்லாமே 9 o'clock வந்து எல்லா அக்கௌண்ட்ஸுக்குமே ஆட்டோமேட்டாக லாகின் ஆகி முடிச்சிருக்கும். லாகின் ஆகி அதோட டோக்கனையுமே ஜென்ரேட் பண்ணி அப்டேட் பண்ணி. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து டோக்கன் ஜென்ரேட் ஆகிடுச்சா, உங்களோட லைவ் ஃபண்ட் எவ்வளோ இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து அந்த இதில் பார்த்துக்கலாம். நம்ம அட்மின் அல்கோ செட்டப்பில் வச்சுருந்தோம் இல்லையா, இங்கே பார்த்துக்கலாம். நம்ம இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா. எவ்வளோ ஃபண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். இருக்குது எப்போ வந்து டோக்கன் ஜென்ரேட் ஆகிருக்கு புதுசாக அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இங்கே டேட்டா அப்டேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. எஸ். இப்போ ஃபார் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு யூசரை வந்து இன்பிட்வீனில் 9 o'clock அப்புறமா ஒரு 10 o'clock 11 o'clock ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு அவருக்கு டோக்கன் ஜென்ரேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த சினாரியோக்கு நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜீரோதா லாகின்னா ஜீரோதா ஆட் பண்ணிங்கன்னா ஜீரோதா லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ண யூசருக்கும் டோக்கன் ஜென்ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சப்மிட் பண்ணுற ஆர்டர் எல்லாமே அவருக்குமே போய் ஆர்டர் பிளேஸ் ஆகும். ஓகேங்களா. இதுதான் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜீரோதாவை நம்மளோட சைட்டில் கான்ஃபிகர் பண்ணுற ஸ்டெப்ஸ் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.